வணக்கம். நான் சத்யா மாதேஷ். தர்மபுரி ஆர்ட்ஸ் காலேஜ்ல 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறை படிச்சுட்டு இருக்கேன். இங்க தர்மபுரியில 7வது ஆண்டா புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கு. வெகு சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி வருஷம் வருஷம் புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கணும்னு என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுறது கூட ஒரு போனை காட்டி தான் பாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல புத்தகத்தை படிக்க வைக்கணும். ஏன்னா கையில இருக்க போனை வாங்கிட்டு நம்ம புத்தகத்தை படிக்க வச்சோம்னா குழந்தைங்க நல்லா வளருவாங்க. தர்மபுரியில நடக்கிறத பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருக்கு. ஆனா தர்மபுரியில தான் அதிக பள்ளி கல்லூரிகள் எல்லாம் இயங்கிட்டு வருது. அதுக்காக இது நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம புத்தக திருவிழால நிறைய புக்ஸ் வெரைட்டியா புக்ஸ் இருக்கு. கிடைக்காத புக்ஸ் எல்லாமே இருக்கு. குரூப் 4க்கு, டிஎன்பிசிக்கு எல்லாத்துக்குமே, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எக்ஸாமினேஷன் புக் இருக்கு, இயர் புக் இருக்கு, எல்லா புக்குமே இருக்கு. நமக்கு தேவையான புக்கை வாங்கி நம்ம படிச்சுக்கலாம். அப்புறமா என்ன சொல்லணும்னா, இப்போ இப்போலாம் இந்த காலகட்டத்துல நம்ம புக்கை கூட போன்லயே படிக்கிறோம். ஒரு புக் இருக்கு, அதை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம். ஆனா அந்த புக் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி அதை படிச்சு ஒரு ரிலாக்ஸ்னஸா இருக்கணும். ஆனா நம்ம அந்த போன் பார்த்து அந்த லைட் எஃபெக்ட்னால கண்ணுக்கு அது எஃபெக்ட் ஆகி தலைவலிச்சு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால முழுக்க முழுக்க மாணவர்களையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கிறது, புத்தகம் படிங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி தர்மபுரி புத்தக திருவிழாவுக்கு வாங்க. வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு அரசாங்கமும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்க மாவட்டத்துக்குன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி.